Hi guys, welcome to my channel. இன்னைக்கு வந்து vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு என்ன vlogனா பேபி வந்து அவங்க அப்பா வந்து பார்க்க வராரு. ஸோ அதனால் அதை வந்து ஒரு vlog-ஆ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சார் வந்து அப்படியே கொட்டன்னு முழிச்சுன்னு இருக்கிறாரு, இப்படி பார்த்துன்னு இருக்காரு. பேபியோட ஃபேஸ் ரிவ்யூல் வந்து 1 month ஆகணும், அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதனால 1 monthக்கு அப்புறம் தான் வந்து ரிவீல் பண்ணுவேன். ஸோ நான் இன்னும் ஃப்ரெஷ் ஆகலை. பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகணும். எங்கே தூங்குறான், நைட்டு ஃபுல்லாக வந்து முழிச்சிட்டு தான் இருந்தார், இப்போயும் முழிச்சிட்டு தான் இருக்கார். இன்னும் தூங்கலை, தூக்கம் டீப் ஸ்லீப் வரல. பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துடுவார், அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். நான் இன்னும் குளிக்கவும் இல்லை, சாரும் இன்னும் தூங்கவும் இல்லை. அதுக்குள்ளே வந்து பிரவீன் வந்தாச்சு. இந்த பிரவீன், உன்னோட பையனை பார்க்க வந்திருக்கியா? டேடி ஆகிட்டியா? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? கேட்டேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியா? இப்போ ஸ்பைஸியாக எதுவும் சாப்பிட முடியாது, அதனால் ஸ்வீட்டாக சாப்பிட முடியும். அதனால் பேபியோட ஃபேஸ் ரிவீல் பண்ணல. ஐம் ஸோ சாரி. கூடி சீக்கிரம் ரிவீல் பண்ணுவோம். கூடி சீக்கிரமா? 21 days. இது இப்போ நேமிங் செரிமனியில் ரிவீல் பண்ணிடலாம். 21 days ஆகிடும். ஸோ நான் வந்து இப்போ இவரை வந்து அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போய் ஃப்ரெஷ்ஷாக நிம்மதியாக அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் கிளம்பி போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேம் வைக்கும்போது தான் இல்லையா? அதுக்கு முன்னாடி நாளைக்கு வருன்னு சொன்னாங்க. ஆமாம், நாளைக்கு வரீங்க கன்ஃபார்மா? ஸோ ரொம்ப பேர் எங்களை வந்து காரி துப்புறீங்க, இன்னும் ஜெண்டர் ரிவீல் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நான் வந்து வேறு மாதிரி ரிவீல் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கு டைம் வந்து எங்களுக்கு செட் ஆகலை. அதே மாதிரி லாஸ்ட் வ்ளாகில் வந்து இவர் சொல்லிட்டாரு, பேரனை பார்க்க ஆயா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுலேயே நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ என்ன பேபினா, இட்ஸ் அ பாய் பேபி. ஸோ எங்களுக்கு வந்து பையன் பிறந்திருக்கான், அப்படியே செசல் பிரவீன் மாதிரியே இருக்கான். கண்டிப்பாக வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணுறோம். இப்போ இல்லை, கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுறோம். சீக்கிரம் இல்லை, ஒரு 3 daysல வந்துடும் கண்டிப்பாக. நேம் வைக்க போகிறோம். ஸோ அந்த நேமிங் செரிமனியில் வந்து உங்களுக்கு பாப்பாவோட ஃபேஸும் நாங்கள் ரிவீல் பண்ணிடுறோம். ஸோ நிறைய பேர் எங்களை திட்டினீங்க. கண்டிப்பா கேர்ள் நிறைய பேர் சொன்னீங்க, ஆனா கேர்ள் இல்லை. நாங்களும் வந்து கேர்ளுக்கு ரொம்ப ஆசைப்பட்டோம், பட் பாய் பிறந்திருக்கு. ஸோ பாய்க்கும் நாங்கள் வந்து மைண்டில் இருந்தது, பையன் தான் பிறப்பான்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் கேர்ளுக்கு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம், நடக்கலை. பரவாயில்ல, பையனை வளர்த்துடலாம். ஓகேவா? ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கண்டினியூ பண்ணுவேன், இவனை அனுப்பிச்சிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் கைஸ், வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அமேசான்லேருந்து சில மேக்கப் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் வாங்கினேன். ஸோ அது என்னென்னலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சார் அழுகுறாரு. ஃபஸ்ட்டு வந்து VLCCயோட நேச்சுரல் சயின்ஸ் ஆன்டி டேன் ஃபேஷியல் கிட்டு, ஃபேட் ஸ்டான் அண்ட் சாஃப்டன்ஸ் சன் எக்ஸ்போஸ்டு ஸ்கின்னு. ஸோ இப்போ கொஞ்சம் வந்து எனக்கு என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் டேண்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது என்னோடய ஸ்கின்னில். ஸோ இந்த ஃபேஷியல் பேக் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதில் வந்து குக்கும்பர் அண்ட் ஆரஞ்சு இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது அந்த ஃபேஷியல் கிட்டு. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிட்டு மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து டோட்டலாக 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ 6 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஹோல் ஃபேஷியல் எக்ஸ்பீரியன்ஸை வீட்டிலே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வாங்கினது வந்து பான்ஸ் பிபியோட பிபி ப்ளஸ் க்ரீமு. ஸோ இங்கே நான் அம்மா வீட்டில் வந்ததால் இங்கே எந்த க்ரீம்ஸுமே எனக்கு இல்லை, எல்லாமே வந்து பிரவீன் வீட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ திடீர்னு நம்ம எங்கேனாச்சும் வெளியே போகணும், இல்லை வீட்டிலே ரெடி ஆகணும், ஃபங்க்ஷன்லாம் வருது. ஸோ அதுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு நான் இந்த க்ரீம் வாங்கினேன், பான்ஸோட பிபி க்ரீமு. இது வந்து ஐவரி ஷேடு வந்து ஐவரி. 160 rupees எம்ஆர்பி போட்டிருக்கு, ஆனால் 120 சம்திங் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து SPF 30யோட இருக்குது. ஷேடு வந்து கரெக்டாக இருக்குது.
நான் வந்து காலேஜ் ஆஃபீஸ் போகும்போது யூஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. நல்ல கவரேஜ் கொடுக்கும். டெய்லி கவரேஜ்க்கு நல்லாயிருக்கும். மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருக்கும், கவரேஜும் கொடுக்கும். அந்த மாதிரி பான்ஸோட ஸ்மெல்லு ரொம்ப நாள் ஆச்சு நான் பான்ஸ் பிபி க்ரீம் யூஸ் பண்ணி. ஸோ திருப்பியும் வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட செகண்ட் பர்ச்சேஸ். தேர்டாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து இந்த மேப்ளின் ஃபிட்மியோட லூஸ் பவுடர் லைட் மீடியம் 20 ஷேடு. ஸோ இது வந்து எல்லா மேக்கப் லவர்ஸ் அண்ட் எல்லா யூடியூபர்ஸ் மேக்கப் பண்ணுற யூடியூபர்ஸ் வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சும்மா இப்போ வந்து எதுவுமே போடல, ஃபேஸில் லைட்டாக இந்த பவுடர் மட்டும் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணேன். நல்லாவே வந்து கவரேஜ் தருது. ஸோ அப்போ நான் பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணேன்னா ஃபவுண்டேஷனே தேவையில்லை போல், அந்த மாதிரி ஒரு கவரேஜ் தருது. இது வந்து ஷேட் நம்பர் 20ல் இருக்குது. வந்து எப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஷிஃப்ட் தான் ஓப்பன் பண்ணிட்டு பவுடர் இதில் இருக்குது. ஸோ பார்த்து ஓப்பன் பண்ணணும், பார்த்து க்ளோஸ் பண்ணணும், கீழே சிந்திடும். ஆனால் இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறதால நம்ம எப்படி இது பண்ணாலும் சிந்தாது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட தேர்ட் பர்ச்சேஸ். ஸோ எனக்கு வந்து நெயில்ஸ் அண்ட் நெயில் பாலிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வந்து பேபி பிறந்ததால் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே நெயில்ஸ் வளர்க்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன் பாப்பாக்காக. ஏன்னா நெயில் பாலிஷ் வைக்கணுன்னா ரொம்ப ஆசை. ஸோ இந்த ஸ்ப்ளாஷ்ன்ற ஒரு ஃபேஸஸ் கனடா பிராண்ட்லேருந்து இந்த 2 ஷேட்ஸ் வாங்கினேன். இது வந்து டார்க் பிங்க் ஷேடு. இது என்ன போட்டிருக்காங்க, வாட்டர்மெலான் ஷேடு 52. இது வந்து பியர்ஸ் 31 ஷேட் நம்பர். ஸோ இதை நான் வந்து எப்படி இருக்குன்னு வச்சு காட்டுறேன். ஒரு கோட்டிங்கே போதும் போல், அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாட்டர்மெலான் ஷேட் வந்து இப்படி இருக்குது, பார்க்க நல்லா இருக்கு. பர்பிள் ஷேடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பர்பிளும் வாங்கினேன். வந்து இப்படி இருக்குது பார்க்க. ஸோ ரெண்டுமே வந்து அழகாக இருக்குது ஷேடு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது வந்து வாட்டர்மெலான், அந்த இது வந்து பியர்ஸு. இதுதான் வந்து 4th and 5th பர்ச்சேஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் வாங்கினது வந்து 2 பர்ஃப்யூம் வாங்கினேன். ஒன்று வந்து மென்ஸ் பர்ஃப்யூமு அண்ட் இன்னொன்று வந்து உமன்ஸ் பர்ஃப்யூம். உமன்ஸ் பர்ஃப்யூமில் நான் வாங்கினது வந்து எங்கேஜ் தான், ரெண்டுமே எங்கேஜ் தான். உமன்ஸ் பர்ஃப்யூமில் வாங்கினது வந்து ஸ்பெசிஃபிக்காக நேம்லாம் போடலை. இதில் வந்து உமன் ப்ளஸ் எங்கேஜ் பர்ஃப்யூம் ஸ்ப்ரே W2ன்னு போட்டிருக்கு. இதில் வந்து மேன் எங்கேஜ் M1 பர்ஃப்யூம் ஸ்ப்ரேன்னு போட்டிருக்கு. இந்த 2 பர்ஃப்யூம் தான் நான் வாங்கினேன். ரெண்டுமே வந்து ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுவுமே சூப்பராக இருக்குது, இதுவுமே சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்மெல், ஹெவியாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் நார்மலாக ரொம்ப இது வந்து ஃப்ளாரல் கைண்ட் ஆஃப் ஸ்மெல்லு. நான் உமன்ஸ்ன்றதால இது வந்து கொஞ்சம் மென்ஸ் பர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் இருக்கும்ல காமனாக, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் நல்லாவே இருக்குது ரெண்டுமே. லாஸ்ட்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து இப்போ நான் வியர் பண்ணிகிட்ருக்க லிப்ஸ்டிக் தான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து மேப்ளின் நியூயார்க்கோட லிப்ஸ்டிக்கு. இது இப்படி தான் அதோட பேக்கேஜிங் இருக்குது. இது வந்து ஷேட் நம்பர் 660 டச் ஆஃப் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுதான் இப்படி இருக்குது லிப்ஸ்டிக் பார்க்க. ஷேட் இது வந்து ஒரு ப்ரௌன் டோன் பிங்க் கலர் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு அந்த மாதிரி ஷேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ப்ளூ ஹெவனில் இருந்து ஐப்ரோ ஃபில்லர் வாங்கியிருந்தேன். ஐ மீன் ஐப்ரோ பென்சில் டைப் இல்லை, அது ஒரு மாதிரி ஃபில்லர் மாதிரி இமேஜ் நான் போடுறேன். அது இன்னும் நான் வந்து ரிசீவ் ஆகலை எனக்கு. நான் அதையுமே வாங்கியிருந்தேன். அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதோட ரிவ்யூஸும் சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கும் வந்து ஐப்ரோ ஃபில்லர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ண மறக்காதீங்க. லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ஷோ பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸ் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மைஹால்ஸ்டோர்ன்ற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நான் காட்டின எல்லா லிங்க்ஸுமே ஒரே லிஸ்ட்டாக வரும். ஸோ தட் நீங்கள் வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண மறக்காதீங்க. அமேசானை செக் பண்ண மறக்காதீங்க. அமேசான் லிங்க்ஸை செக் பண்ண மறக்காதீங்க. ஸோ vlog கண்டினியூ பண்ணுங்கள். ரெவின் கிளம்பியாச்சு. இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். மட்டன் சாப்பாடும் மட்டன் குழம்பும். ஸோ எவ்ரி டைம் மட்டன் தான், சிக்கனே கொடுக்க மாட்டுறாங்க. சிக்கன் சாப்பிடக்கூடாதான், அதனால மட்டன் சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ நான் சாப்பிட்டுட்டு மீட் பண்ணுறவங்கள, நான் சாப்பிடும்போது கரெக்டாக அழுதான் எங்கள் அம்மா வந்து
தூக்கி வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க சாரை. ஸோ நான் சாப்பிட்டுட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இதுக்கு மேலே என்னால் வ்ளாக் பண்ண முடியல, பாப்பா அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நைட் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ தூங்க போகிறோம். அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நானும் தூங்கிடுவேன். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேங்க. until then stay safe, stay healthy. Bye guys.